தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது கோலியாத்து கதை எல்லாருக்கும் தெரியல. கோலியாத்து ஒவ்வொரு நாள் நின்று நிந்தித்து கொண்டிருக்கிறான். தைரியம் இருந்தா வாங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து கொண்டிருக்கான். தேவ மக்கள் இவெல்லாம் உடன்படிக்கையின் மக்கள் எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் நான் போய் சண்டை போடுறேன்றான். சவுல் ராஜா அவனை கூப்பிட்டு, சரி நீ போடுறது இருந்தா இந்த ஆயுதங்கள் எல்லாம் தரித்துக்கொள்ளுன்னு சொல்லி அவனை ரெடி பண்றான் பாருங்க. போட்டுட்டு நடந்து பார்க்கறான். சொல்றான், அப்பா இது எனக்கு சரிப்பட்டு வராது சொல்லி கழட்டி கொடுத்துட்டு மறுபடியும் தடியை எடுத்தான் இருக்குது. எது? இந்த ஆடு மேய்க்கிற தடியை. அவன் சொல்லிட்டான், இல்ல எனக்கு இந்த உடையெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு வேற ஒன்றினால் நான் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நான் வேறொன்றினால் தரிப்பிக்கப்பட்டேன். எனக்கு வேற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணால் பார்க்க முடியாது, இது உங்களுக்கு பார்த்தா புரியாது. அவங்க போய் அந்த கோலியாத்தே பார்த்து சிரிக்கிறான் பாருங்க. நாய் அடிக்கிற மாதிரியா வந்திருக்கிற நீ கல் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறான். ஒரே கல்லுலால அவன் அடித்து வீழ்த்துக்கிறான். நான் சொல்லுகிறேன், எப்படி அடிச்சான் அவனை? இவன் ஏதோ ஒரு வல்லமையினால் கற்பிக்கப்பட்டிருக்கிறான். கண்ணால நம்ம பார்க்க முடியாத வல்லமை, நமக்கு கண்களுக்கு புலப்படாத ஒரு வல்லமை, ஒரு அருள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கிருபை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஆற்றல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள ஏதோ கடவுள் வச்சிருக்கிறாரு. அதன் பேர் தான் ஆசீர்வாதம். கோலியாத்தை எப்படி தாவீது அடிச்சு கொன்றான்? நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தாலேயே கொன்னான் அவனை. ஆசீர்வாதம் போதும். உங்களுடைய கோலியாத் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க, அவைகளை மேற்கொள்ள, அவைகளை ஜெயிக்க, அவைகள் மீது வெற்றியை நீங்கள் எடுக்க. இந்த உலகத்தின் ஆயுதங்களை நாம் எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அவர் தெரியுமா, இவரை பிடிக்கலாமா, எல்லாம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் தரிப்பிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் பார்க்கறதுக்கு சாதாரண ஆள் மாதிரி இருப்பீங்க. ஆனால் கண்ணிற்கு தெரியாத ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த வல்லமைக்கு பெயர் தான் ஆசீர்வாதம்.